ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 8ஆம் அத்தியாயம். தூதர் வித்யாபதி நாடு திரும்புகிறார். ஜெய்மினி முனிவர் கூறினார். பிராமணரால் இவ்வாறு கூறப்பட்ட போது சபரர் கவலைப்பட்டார். அவர் இவ்வாறு நினைத்தார்: இரகசியமாக வைக்கப்பட்டுள்ள ஜனார்த்தனரே நமது வாழ்வாதார வழிமுறை. நமது துரதிருஷ்டம் நெருங்கி வருகிறது. இதன் காரணமாக அவர் அனைவருக்கும் தெரிய வரப்போகிறார். நான் இந்த பிராமணருக்கு இறைவனை காட்டவில்லை என்றால் அவர் என்னை சபிப்பார். ஒரு பிராமணரை அனைவராலும், குறிப்பாக அவர் விருந்தினராக இருக்கும்போது மதிக்க வேண்டும். அவரது ஆசைகள் நிறைவேறவில்லை என்றால் எனது இரு உலகங்களும் பலனளிக்காது. இந்த இறைவன் மறைந்து மாதவர் பூமிக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாதவராக மாறும்போது இந்திரனை போன்ற சாதனைகள் படைத்த மன்னர் இந்திரத்யும்னன் தனது உடலுடன் பிரம்மலோகத்திற்கு செல்லவிருக்கிறார். அவர் தனது குடிமக்களுடன் இங்கு வந்து 100 குதிரை யாகங்களை செய்வார். அவர் 4 வடிவ விஷ்ணுவை மரத்தில் நிறுவுவார். பிராமண விருந்தினர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் பகவானின் மறைவு விரைவில் நிகழும். எனவே நான் அவருக்கு நீலேந்திர மணியின் நீலக்கல் நிறம் கொண்ட அச்சுதனை காண்பிப்பேன். ஒரு கடமை விதியால் விதிக்கப்பட்டு இருக்கும்போது அதை தவிர்க்க எந்த ஆண் முயற்சியும் நல்லதல்ல. இதை பற்றி திரும்ப திரும்ப சிந்தித்து கொண்டே சபரர் தனது மனதில் மாறாத விஷ்ணுவை முன்பக்கத்தில் தியானித்து கொண்டிருந்த பிராமணரிடம் கூறினார். சபரர் கூறினார்: மன்னர் இந்திரத்யும்னன் இங்கு வந்து வசிப்பார் என்ற செய்தி ஏற்கனவே பாரம்பரியமாக எங்களுக்கு கேள்விப்பட்டது. நீங்கள் அவரை விட அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் பிராமணரை, நீங்கள் நீலமாதவரை அவருக்கு முன்பே நேரடியாக காண்பீர்கள். வாருங்கள், நாம் மலைமுகட்டிற்கு செல்வோம். இதை கூறிய பிறகு அவர் அவரை கையால் பிடித்து கொண்டு பாதையில் காட்டிற்கு சென்றார். அவர் சிரமங்கள் நிறைந்த கரடு முரடான பாறை பாதையில் ஏறி மேலே ஏறினார். ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் மட்டுமே அந்த பாதையில் நடக்க முடியும். முட்கள் காரணமாக பாதை கடப்பது இன்னும் கடினமாக இருந்தது. பாதை இருளில் அழகாக மூடப்பட்டிருந்ததால் அவர் பிராமணரை வாய்மொழி வழிகாட்டுதல்களால் வழி நடத்தினார். 2 முகூர்த்தங்களுக்குள் அவர்கள் புனித ரௌஹிண குளத்தின் கரையை அடைந்தனர். அதை பார்த்ததும் அவர் பிராமணரிடம்: சிறந்த பிராமணரே, இந்த குளமானது ரௌஹிண குளமாக பெயரிடப்பட்ட ஒரு பெரிய தீர்த்தமாகும். இது அனைத்து நீருக்கும் ஆதாரமாகும். இங்கு புனித நீராடி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்திற்கு செல்கிறீர்கள். பிராமணரே, அதன் கிழக்கே கல்ப மரம் போன்ற ஏராளமான நிழல் கொண்ட பெரிய ஆலமரம் உள்ளது. இந்த மரத்தின் நிழலுக்குள் வருபவர் பிராமண வதம் செய்த பாவத்தை போக்குகிறார். இந்த இரண்டிற்கும் இடையில் புதர்கள் நிறைந்த மரங்களுக்குள் வேதாந்தங்களில் விளக்கப்பட்டுள்ள பிரபஞ்சத்தின் இறைவனை நேரடியாக பாருங்கள். அவரை பார்ப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் பாவங்களின் திரளை கைவிடுவீர்கள். இதற்கு பிறகு உலக இருப்பு என்ற கடலில் விழும் துக்கம் உங்களுக்கு இருக்காது. ஜெய்மினி முனிவர் கூறினார். பிராமணர் குண்டத்தில் புனித நீராடினர். மனதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அவர் மிகவும் புத்திசாலியானவர். குனிந்து தலையை தூரத்திலிருந்து தாழ்த்தினார். மன ரீதியாகவும் வாய்மொழியாகவும் ஸ்ரீஹரியை ஒருமுகப்படுத்தினார். மகிழ்ச்சியால் திணறிய வார்த்தைகள். வித்யாபதி கூறினார்: பிரதானத்திற்கு அப்பாற்பட்ட புருஷரே, எங்கும் நிறைந்தவரே, பெரியவரை விட பெரியவரே, நகரும் மற்றும் அசையாத உயிரினங்களாக தன்னை மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே, உயர்ந்த யதார்த்தமே, உமக்கு கீழ்ப்படுகிறேன். பிரபஞ்சத்தின் தலைவரே, பகவானே, ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள், புராணங்கள் மற்றும் இதிகாசங்களில் வகுக்கப்பட்ட அனைத்து புனித சடங்குகளாலும் சாந்தப்படுத்தப்படுவதற்கு தகுதியான ஒரே நபர் நீங்கள்தான். உன்னதமான கடவுளே, இந்த பிரபஞ்சம் முழுவதும் படைப்பின் போது உருவானது தங்களிடமிருந்துதான். பகவானே, அது உங்களை அதன் ஆதரவாக கொண்டுள்ளது. மேலும் அது தம்மால் மட்டுமே பாதுகாக்கப்படுகிறது.
கல்பத்தின் முடிவில் உங்கள் வயிற்றில் உள்ள இடத்தில் எல்லாம் உள்வாங்கப்பட்டு அது அங்கேயே வசதியாக இருக்கும். அனைவரின் ஆன்மாவே, உள்ளுணர்வு ஆன்மாவே, உங்களுக்கு கீழ்ப்படிதல். தேவர்களின் இறைவனே, உங்களுக்கு வணக்கம். த்ரயி, 3 வேதங்கள் வடிவில் உங்களுக்கு வணக்கம். சூரியன் சந்திரன் போன்ற வடிவங்களை ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சத்தை எப்போதும் ஒளிரச் செய்பவருக்கு வணக்கம். கங்கை முதலான அனைத்து தீர்த்தங்களாலும் நிரப்பப்பட்டு அனைத்து உலகங்களையும் தூய்மைப்படுத்தும் தாமரை போன்ற பாதங்களுடன் தொடர்பு கொள்வதால் அந்த புனிதப்படுத்துபவருக்கு வணக்கம். பிரபஞ்சத்தை உயிர்ப்பித்து மந்திரங்களால் புனிதப்படுத்தப்பட்டு புனித நெருப்புகளில் முறையாக ஊற்றப்பட்ட ஹவிசுகளை, அதாவது யாகங்களில் நெய் காணிக்கைகள் மாற்றும் உங்களுக்கு வணக்கம். பிரம்மதேவருடன் ஒத்த அந்த ஆன்மாவிற்கு வணக்கம். அவர் அனைத்து களங்கங்களும் இல்லாதவர், பேரின்பத்தின் உருவகமாக இருப்பவர். அவர்களில் ஒரு பகுதியினர் உலகங்கள் வாழ்கின்றன. பிரபஞ்சத்திற்கு சாட்சியாக மாசுகள் இல்லாத வடிவத்திற்கு மங்களகரமான வடிவங்களின் இறைவனுக்கு மாயையின் எஜமானராகவும் அனைத்து பற்றுகளும் இல்லாதவராகவும் இருக்கும் உங்களுக்கு வணக்கம். அனைத்து வடிவங்களையும் கொண்ட பல எண்ணற்ற பாதங்கள், கண்கள், தலைகள், வாய்கள் மற்றும் கைகள் கொண்ட அனைத்தையும் வென்ற அனைத்து ஜீவர்களின் வடிவங்களையும் கொண்ட உங்களுக்கு வணக்கம். தேவி கமலையின், லக்ஷ்மி தேவியின் மையல் நாயகரே, உங்களுக்கு வணக்கம். தாமரை மலர்களில் அமர்ந்திருப்பவரே, உங்களுக்கு வணக்கம். தாமரை இதழ்கள் போன்ற கண்களை கொண்ட ஆண்டவரே, தங்களுக்கு வணக்கம். புருஷோத்தமரே, என்னை காப்பாற்றுங்கள். உலக இருப்பின் இந்த ஏராளமான துயரங்களிலிருந்து என்னை மீட்டு கொள்ளுங்கள். இந்த பயனற்ற உலகில் நான் இடம்பெயர்ந்து துன்பப்படுகிறேன். நோய்கள் மற்றும் துக்கங்களால் நான் துன்பப்படுகிறேன். உங்கள் தாமரை போன்ற பாதங்களில் நான் அடைக்கலம் தேடினேன். ஜைமினி முனிவர் கூறினார், இவ்வாறு பிரணவ வடிவத்தை கொண்ட சூரர்களின் இறைவனை புகழ்ந்து பேசிய பிறகு பிராமணர் ஸ்ரீஹரியின் முன் வணங்கி பிரணவ மந்திரத்தை மீண்டும் கூறினார். ஜபத்தின் முடிவில் அவர் மனதில் அமைதி அடைந்தார். பய பக்தியுடன் கைகளை இணைத்து இறைவனை அணுகி தனது குறிக்கோள்கள் அடையப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டதாக நினைத்தார். பின்னர் சபரர் பிராமணரிடம் பேசினார். விஸ்வாசு கூறினார், மாட்சிமை மிக்க பிராமணரே, நீங்கள் இப்போது இறைவனை கண்டதில் திருப்தி அடைகிறீர்கள். இது நாள் முடிவடைகிறது. நாங்கள் இல்லத்திற்கு செல்வோம். நீங்கள் பசியாகவும் சோர்வாகவும் இருக்கிறீர்கள். காட்டில் வசிப்பது காட்டு விலங்குகளுக்கு ஏற்றது. நாம் இங்கே தங்குவது முறையல்ல. இன்னும் சூரிய ஒளி இருக்கும் போது நாம் இல்லத்திற்கு செல்வோம். இவ்வாறு கூறிய பிறகு சபரர் பிராமணரின் கையை பிடித்து கொண்டு, சிறந்த பிராமணர்களே, அவசரமாக தனது ஆசிரமத்திற்கு திரும்பினார். பேரின்ப கடலான பிரபஞ்சத்தின் இறைவனை தியானித்த பிராமணருக்கு பசி, தாகம் மற்றும் சோர்வு ஆகியவற்றின் வலி பற்றி சிறிதும் தெரியாது. தனது உடல் மீது அவருக்கு இருந்த மகிழ்ச்சி மற்றும் அலட்சியம் காரணமாக அவர் சீரற்ற மற்றும் கரடு முரடான பாறை பாதையில் நடந்தபோது அவருக்கு வலி ஏற்படவில்லை. அதில் ஏராளமான முட்கள் இருந்தன. மேலும் அதில் நடப்பது மிகவும் கடினம். இவ்வாறு சென்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தர்களான பிராமணரும் சபரரும் மாலையில் சபரரின் வசிப்பிடத்தை அடைந்தனர். அங்கு சிறந்த சபரர் பல்வேறு வகையான உணவுகள் மூலம் விருந்தினராக வந்த பிராமணரை முறையாக கௌரவித்தார். அவர் வழங்கிய அரச வரவேற்பு, மரியாதை மற்றும் சேவைகளில் அவர் திருப்தி அடைந்தார். சபரரின் அரிய விருந்தோம்பலை கண்டு அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். இந்த சபரர் சிரமங்களும் கஷ்டங்களும் நிறைந்த காட்டின் மையத்தில் வாழ்கிறார். காட்டின் விளை பொருட்களால் அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்கிறார். பிறகு அரசர்களுக்கு ஏற்ற இந்த உணவுகள் அவரது இல்லத்திற்குள் எவ்வாறு கிடைத்தன? இது ஒரு பெரிய மர்மம். பிராமணர் இவ்வாறு யோசித்து கொண்டிருக்கும் போது சபரர் மிகுந்த பணிவுடன் அவரிடம் கூறினார். சபரர் கூறினார், பிராமணரே, உங்கள் சோர்வு நீங்கிவிட்டதா? உங்கள் பசி மற்றும் தாகத்திலிருந்து விடுபட்டு விட்டீர்களா?
காட்டுவாசிகளின் இல்லத்தில் நகரவாசிகள் எவ்வாறு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் பெற முடியும்? நகரவாசியின் பழக்க வழக்கங்கள் மற்றும் செயல்கள் மற்றவர்களுக்கு, குறிப்பாக சபரர்களுக்கு தெரியாது. ஒரு அரச மாளிகையில் வசிக்கும் நபர்களில் மந்திரியும் ஒரு அரசரின் பூசாரியும் மிகவும் உயர்ந்தவர்கள். இந்த இருவருக்கும் இடையில் பூசாரி ராஜாவை போலவே மதிக்கப்பட வேண்டும், அரசரை போன்றே மதிக்கப்பட வேண்டியவர் ஆவார் அவர். இது வேத நூல்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அரசர் இந்திரத்யும்னன் ஒரு சக்தி வாய்ந்த பேரரசர். பிராமணரே, நீங்கள் திருப்தி அடைந்தால் அவர் நிச்சயமாக திருப்தி அடைவார். வனவாசி இவ்வாறு கூறிய போது பிராமணர் மேலும் மகிழ்ச்சி அடைந்தார். அற்புதமான பணிவுடன் பேசிய சபரரிடம் அவர் அன்புடன் இந்த வார்த்தைகளை கூறினார். வித்யாபதி கூறினார், சாதுவானவரே, எனக்கு சேவை செய்ததற்காக தாங்கள் மன்னர்களால் கூட பார்க்கப்படாத மனித நேயமற்ற மற்றும் தெய்வீக பொருட்களை கண்டு வந்துள்ளீர்கள். இந்த தெய்வீக பொருட்கள் ஒரு சபரனின் வசிப்பிடத்தில் சேமித்து வைக்கப்படலாம் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. சாதுவானவரே, இதை அறிய எனக்கு ஆர்வம் அதிகரித்து வருகிறது. சபரர் பதிலளித்தார், பிராமணரே, இதை வெளிப்படுத்த என் மனம் மிகவும் உற்சாகமாக இல்லை. இன்னும் தங்களிடம் நாங்கள் வைத்திருக்கும் பக்தியின் காரணமாக சிறந்த பிராமணரே நான் தமக்கு கூறுகிறேன். பிராமணரே, ஒவ்வொரு நாளும் சக்கரர் உட்பட ஏராளமான தேவர்கள் பிரபஞ்சத்தின் இறைவனை வணங்குவதற்காக தெய்வீக வழிபாட்டு பொருட்களையும் சேவைகளையும் எடுத்து செல்கிறார்கள். பிரபஞ்சத்தின் இறைவனை வணங்கிய பிறகு, பக்தியுடன் அவரை புகழ்ந்து வணங்கிய பிறகு, அவர்கள் குரல், பாடல்கள், வாத்திய இசை மற்றும் நடனங்கள் மூலம் புருஷோத்தமரை சாந்தப்படுத்துகிறார்கள். பின்னர் சிறந்த சூரர்கள் சொர்க்கத்திற்கு திரும்புகிறார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தெய்வீக பொருட்கள் பிரபஞ்சத்தின் இறைவனின் நிர்மால்யர்கள், அதாவது வழிபாட்டின் எச்சங்கள். நீங்கள் ஒரு கற்றறிந்த மனிதர். நீங்கள் எப்படி ஆச்சரியப்படுகிறீர்கள்? ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நிர்மால்யர்களை நம்பி நாங்கள் வாழ்ந்து வருவதால் தான் நாங்கள் நோய்களும் முதுமையும் இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் 10,000 ஆண்டுகள் நீண்ட ஆயுளுடன் எங்கள் மகன்கள் மற்றும் உறவினர்களுடன் இங்கே தங்கியிருக்கிறோம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நிர்மால்யத்தை உட்கொள்வதன் மூலம் பாவங்களின் நிறை அழிந்து விடுகிறது. சிறந்த பிராமணரை, அதன் மூலம் ஒருவர் விடுதலை பெறுவது ஆச்சரியமல்ல. இந்த அரிய சாதனையை பற்றி கேள்விப்பட்ட பிராமணர் ஒரு சிலிர்ப்பை அனுபவித்தார். அவரது விழிகள் மகிழ்ச்சி கண்ணீரால் நிறைந்தன. அவர் தன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவராக கருதினார். சபரனாக பிறந்த இந்த நபர் முடிந்தால் மாறாத இறைவனை காண்கிறார். பகலும் இரவும் இறைவனின் எஞ்சியவற்றை, காணிக்கைகளின் எச்சங்களை உண்டு தெய்வீக இன்பங்களை அனுபவிக்கிறார். உலகில் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட வேறு யாரும் அவருக்கு இணையாக கருதப்பட முடியாது. நீலமலையின் இந்த சபரரை போல ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர் வேறு யாரும் இல்லை. இப்போது இல்லத்திற்கு திரும்புவதால் என்ன பயன்? குடும்பம் என்பது விரும்பத்தகாததற்கு காரணம் நான் இந்த சபரனின் நெருங்கிய நண்பராகி இங்கே காட்டு பகுதியில் தங்குவேன். ஸ்ரீகிருஷ்ணரிடம் மனது அர்ப்பணிப்புடன் இணைந்திருந்த பிராமணர் மீண்டும் ஒருமுறை சபரனிடம் பேசினார். சாதுவானவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க விரும்பினால் நான் உங்களுடன் நெருங்கிய நட்பை உருவாக்க வேண்டும் என்பதே எனது பெரிய தீர்மானம். திரும்பி வந்து அரசரின் சேவையை செய்வதால் என்ன பயன்? இது மறு உலகில் துரதிர்ஷ்டத்திற்கு காரணம். நான் இங்கேயே தங்கி மதுவை கொன்றவரை வணங்குவேன். இதன் மூலம் என் ஆன்மாவின் அடுத்தடுத்த அவதாரத்தை, அதாவது பிறப்பை தடுக்க நான் பாடுபடுவேன். மிகவும் நல்லது நண்பரே, நான் உங்களுடன் தொடர்பு கொண்டதற்கு இது எனது நல்ல அதிர்ஷ்டம். உங்கள் உதவியால் கடக்க மிகவும் கடினமான உலக இருப்பு என்ற கடலை கடப்பேன். உலக இருப்பு என்ற கடலில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தருடனான நட்பு ஒருவரை துயரக் கடலை கடக்க அழைத்து செல்லும் ஒரு அத்தியாவசியமான விஷயம் என்று அவர்கள் இதை பாராட்டுகிறார்கள். நண்பருடன் தொடர்பு கொள்வதன் மூலம் சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்தை ஏந்தி இருக்கும் புண்டரீகாட்சரான பகவான்
தாமரை கண் கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு மீண்டும் ஒரு முறை தெரியும். நான் திரும்பி வரும்போது நண்பரே, மன்னர் இந்திரத்யும்னன் இறைவனை சாந்தப்படுத்த இங்கேயே வசிப்பார். அவர் அங்கு இறைவனுக்கு பிரியமான ஒரு பெரிய மாளிகையை, ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். இறைவனின் வழிபாட்டிற்காக 1000 வகையான சேவைகளை செய்வேன் என்பது மன்னரின் பெரிய சபதமாகும். இது அவரது முன்னிலையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே எனக்கு அன்புடன் இந்த அனுமதியை வழங்குங்கள். சபரர் கூறினார். நண்பரே, அதை போன்ற ஒரு பாரம்பரிய புராண கதை இங்கே நன்கு அறியப்பட்டதாகும். இந்திரத்யும்ன மன்னன் இங்கு வருவார் என்று நீங்கள் கூறினீர்கள். ஆனால் அரசர் மாதவனை பார்க்க மாட்டார். விரைவில் இறைவன் தங்க மணலால் மூடப்பட்டிருப்பார். யமன் மறைந்து விடுவார் என்று இறைவன் இதை உறுதியளித்துள்ளார். நீங்கள் இறைவனை உணர முடிவது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இந்திரத்யும்ன மன்னனின் வருகை நெருங்கிவிட்டால் இறைவன் நிச்சயமாக மறைந்து விடுவார். ஆனால் நண்பரே, இந்த உண்மையை நீங்கள் அரசரிடம் சொல்லக்கூடாது. இங்கு வந்த பிறகு மன்னர் பெரிய இறைவனை காணவில்லை என்றால் அவர் இறுதி மூச்சு உள்ளவரை உண்ணா நோன்பிருப்பார். பின்னர் அவர் கதாதரரை ஒரு கனவில் காண்பார். அவரது கட்டளைப்படி அவர் இறைவனின் 4 மர சிலைகளை நிறுவுவார். பின்னர் அவற்றை வணங்குவார். சிலை இங்கே இருக்கும் வரை இறைவனின் ஆசீர்வாதத்தால் எங்கள் குடும்பமும் இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நண்பரே, இந்த விஷயத்தில் வருத்தம் கொள்ள வேண்டாம். எல்லாம் விரைவாக நிறைவேற்றப்படும். இப்போது நண்பரே, நிம்மதியாக உறக்கம் கொள்ளுங்கள். காலையில் கடலில் நீராடிய பிறகு நீலக்கல் சிலையின் வடிவத்தில் இறைவனை காண்போம். நீங்கள் விரும்பியபடி அதன் கரையில் அரசர் தங்குவதற்கு ஏற்ற இடத்தை கண்டுபிடிப்போம் என் நண்பரே என்று கூறினார் சபரர். இதை பற்றியும் பிற விஷயங்களையும் விவாதித்து ஒருவருக்கொருவர் அற்புதமான கதைகளை கூறிய பிறகு அவர்கள் ஒரு அற்புதமான இடத்தில் மென்மையான இலைகள் மற்றும் தளிர்கள் கொண்ட படுக்கையில் உறக்கம் கொண்டனர். பொழுது விடிந்ததும் அவர்கள் தீர்த்தராஜரின் நீரில் நீராடி மாதவரை வணங்கி அரசரின் வசிப்பிடத்திற்கு ஒரு இடத்தை கண்டுபிடித்தனர். அவர் தனது நண்பரிடம் விடை பெற்றார். மன்னரின் கட்டளைப்படி பிராமணர் தேரில் ஏறி அவந்தி நகருக்கு திரும்பினார். 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.